தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். இன்னைக்கு இருக்க டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப சர்வைவ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு இருக்க காம்படிஷன்ஸு, இன்னைக்கு இருக்கிற நம்மளுக்கு எதுக்குமே டைம் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற பாலிடிக்ஸு. ஸோ அதில் வந்து நவீன்லாம் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னா அதுக்கு காரணம் நான் வந்து லைக் ஒரு ஆக்டர்னா எப்படி இருப்பாங்கன்றது நம்ம ஒரு இருக்கோம் இல்லையா, ஒரு ஹீரோ அவங்க எவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுவாங்களா, நமக்கு என்னென்னமோ இருக்கும் மைண்டில். ஆனால் அது எல்லாமே பிரேக் பண்ணவர் தான் அண்ணன் தான் இன்னி வரைக்குமே. அவர் இன்னைக்கு நாங்கள் 2 பேருமே ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறோம். ஆனால் அந்த ஒரு எதுவுமே இல்லாமல் அவர் ரொம்ப சிம்பிளாக அன்னைக்கு என்ன எப்படி தம்பியாக பார்த்தாரோ இன்னைக்கும் அதே மாதிரி தான் பேசுகிறேன். நான் அன்னைக்கு அவரை நம்ம இதை நிற்கணும்னா நம்ம கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கும், நம்மளோட உழைப்பு, நம்மளோட நடிப்பு, அவ்வளோதான். அது ஓவரா இருக்கு, அண்டரா இருக்கு, அதெல்லாம் காதில் வாங்கி. அண்ணன் வந்து இன்னி வரைக்கும் ப்ராம்ப்டிங் எடுக்க மாட்டாரு. இவர் பண்ண சீரியல்ல எதுலையுமே ப்ராம்ப்டிங் எடுத்ததில்லை. எனக்கு அந்த விஷயம் நான் அண்ணன் வந்து கற்றுக்கணும் அப்படின்ற. முதல் ப்ராஜெக்ட்லேயே ஒரு சின்ன பிரச்சனை ஆகி நாங்கள் 2 பேரும் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிற லெவலுக்கு வந்துருச்சு. ஓகே, ஆமாம். பேசிக்காக வந்து அண்ணன் மாதிரி தான் தம்பியும், நானும் ஷார்ட் டெம்பர்டு, கொஞ்சம் டப்புனு யாரும் அந்த கை வச்சு விட்டுருவேன். அவர் சின்ன திரை பெரிய திரையெல்லாம் அவர் பார்க்கறது இல்லை. போய் ரோட்ல போய் அந்த வெயில் அவ்வளவு கொதிச்சுக்கிட்டு இருக்கு, அந்த வெயில்ல போய் ரோட்ல கம்போசிங் பண்ணு. ஆமா, என்ன பண்றேன் அப்படின்னு கொஞ்சம் நிழல் வரும்போது அதுக்கப்புறம் போய் படுக்கலாம். ஆனா அவர் வந்து இந்த சீரியலுக்காக அப்படின்லாம் பாக்குறாரு, உழைப்பு ஃபுல் எஃபர்ட்டை போடுறாரு. இவங்களெல்லாம் பார்த்துதாங்க நானே பண்ண ஆரம்பிச்சேன். நமக்கு முன்னாடி இல்ல, அவர் இப்போ வரைக்கும் அதை பண்ணிட்டு இருக்காரு. விஜய் சாரோட டெடிகேஷனை பார்த்தேன். அந்த டைலாக், அந்த சீனை வந்து ஒரு 100 வாட்டி அந்த டைலாக் மனசில் ஓட்டிகிட்டே இருப்பார். நேராக டேக்லாம் போய் அப்படியே நிற்கிறது கிடையாது. அவ்வளோ மழையில் அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணுவார். அவர் வந்து சேலஞ்ச் ரவுண்ட் ட்ராக் இது ஓகேவா. அந்த பிளாக் எடுக்கும் செம்ம வெயில். நான் காளி வெங்கட் பிரதரு, மொட்டராஜேந்திரன் கேரவேனில் இருக்கிறோம். இவர் கேரவானுக்குள்ளே போக மாட்டேங்கிறார், வெயிலே நிற்கிறாரு. அவ்வளோ பெரிய ஹீரோ வெளியே நிற்கும் போது நாங்கள் கேரவானுக்குள்ளே போக முடியாது. என்னன்னா கொடை பிடிக்க மாட்டேங்கிறாரு. அவர் கொடைக்கு பிடிக்காத போது நம்ம கொடை பிடிக்க முடியாது. 2வது அவர் கொடையை அவர் தான் பிடிச்சிக்கிறாரு. ஓகே, ஸோ இந்த விஷயம்லாம் நான் எல்லாம் பார்க்குறேன். ஒரு அவ்வளோ பெரிய ஹீரோ. ஆதன் சினிமா பெருமையுடன் வழங்கும் மக்கள் நாயகன் நவீன் ஃபேன்ஸ் மீட். டைட்டில் ஸ்பான்சர் ட்ரேடிங் சீக்ரெட்ஸ் தமிழ். கோ ஸ்பான்சர் பசுமோன் ரெஸ்டாரண்ட்ஸ். பவர்ட் பை kalyanmandap.com. லொகேஷன் பார்ட்னர் வி ஸ்பேஸ். ஆக்சுவலா ஒரு மாசான ஹீரோக்கு மாசான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து அப்படி மாசா வரவேற்கலாம் அப்படின்னு பார்த்தா அவரோட மாசெல்லாம் இல்லை, அப்படி தூசு ஆக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அழகா ஒரு என்ட்ரி கிளாஸா கொடுத்துட்டீங்க. வெல்கம் ஸ்ரீனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? எப்படி இருக்கு? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் கமிங் பேக், நம்மளுடைய மக்கள் நாயகன் நவீனுடைய ஃபான்ஸ் மீட்க்கு வந்திருக்கீங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய சீரியல்ல ஒரு சின்ன பாட்டா அவங்க வந்திருக்காங்க இல்லையா? அண்ட் இப்ப பார்க்கும்போது இவ்வளவு பெரிய ஹீரோவா லைக் வளர்ந்துருக்காங்க. அண்ட் அது நீங்க எப்படி பாக்குறீங்க? See, everything starts from a small thing தான். நம்ம எவ்வளவு சின்னதா இருக்கு, எந்த ஒரு விஷயங்களா ஒரு சின்ன விஷயங்கள் தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்மளோட திறமையை வளர்த்துக்கிறோம், நம்ம எப்படி ஹார்ட் ஒர்க் பண்றோம்ன்றது தான், அதுதான் விஷயம். ஸோ நவீன் இன்னைக்கு ஆக்சுவலா நிறைய வேலைகள் இருக்கும்போது, நிறைய வேலைகள் இருக்குன்னா பிஸி அப்படின்னு வந்தான்னு சொல்றதுக்காக இல்லை, மிச்ச வேலைகள்லாம் இருக்க நடுவுலையும் இதுக்கு நான் வந்தே தீரணுன்றதுக்கு காரணம் வந்து கஷ்டப்பட்டு உண்மையா உழைச்சி வரவங்களுக்கு நம்ம வந்து என்னைக்குமே வந்து ஒரு ஷோல்டர் கொடுக்கணும். சீரியல்ல ஆக்சுவலி ஸ்பீக்கிங், சீரியல்ல வந்து ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சீரியல்ல என்னைக்குமே கதை தான் ஹீரோ, கதை தான் ஹீரோயின். ஒரு நல்ல கதையை ஒரு நல்ல ஒரு ஆக்டர்னால தான் கேரி பண்ண முடியும். ஓகேவா? அவ்வளவுதான் விஷயமே தவிர, ஆரம்பத்துல நவீன் வரும்போது என்னோட ஃப்ரெண்டா தான் நடிச்சாரு. ஸோ நான் எப்படி வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்து நான் ஒரு நம்ம வந்து இந்த ஹீரோன்ற வார்த்தையில நான் சொல்ல மாட்டேன் என்னைக்குமே. இன்னைக்கு ஓகே சீரியல்ல ஓகே நானும் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறேன், நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு காரணம் வந்து உழைப்பு. ஸோ அந்த உழைப்பு நான் நவீன் கிட்ட பார்க்குறேன். ஸோ நவீன் ஒரு நல்ல ஆக்டர், இஸ் அ குட் டான்சர், இஸ் அ குட் அந்த ஃபைட்டு எல்லாமே, இது எல்லாமே இருந்தால் தான் வெரி ஃபியூ ஆக்டர்ஸ் தான் அந்த டெலிவிஷனில் வந்து நடிக்கவும் முடியும், ஆடவும் முடியும், ஃபைட்டும் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து நவீன் சூப்பராக பண்ணுவாப்ல. ஸோ இது கண்டிப்பாக இல்லை இருந்தே ஆகணுன்றதுக்காக தான். அதே மாதிரி நவீனோட தேவதை கண்டேனா இருக்கட்டும், தேவதை கண்டேனில் தான் நாங்கள் ஒன்றா பண்ணோம்.
அதுக்கப்புறம் நவீனோட வளர்ச்சி வந்து நான் வந்து அதுக்கப்புறம் இதே திருட்டது தானே. ஸோ இதே திருட்டாதுல வந்து நவீனோட வளர்ச்சியை பார்க்கும்போது நான் நிஜமாக ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் யூஸ்வலாகவே யாரை பார்த்தும் காண்டாக மாட்டேன், அது நம்மளுக்கு அந்த பழக்கம் கிடையாது. ஏன்னா நம்மளை பார்த்து வேணா நிறைய பேர் காண்டாவாங்க, அது பரவாயில்ல, நம்மளுக்கு அது நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இங்கே யாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிறதுக்காக நம்ம வரல, நாமளாவே இருப்போம். நாமளாவே இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு சில கெட்ட பேர்லாம் இருக்கும், அதை பற்றி நம்மளுக்கு இதுல சர்வைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இன்னைக்கு இருக்க டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப சர்வைவ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு இருக்க காம்படிஷன்ஸ், இன்னைக்கு இருக்கிற நம்மளுக்கு எதுக்குமே டைம் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற பாலிடிக்ஸ், இன்னைக்கு இருக்கிற ஸோ திங்ஸ்க்கு நடுவில் நம்ம சர்வைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதில் வந்து நவீன்லாம் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னா அதுக்கு காரணம், நான் என்னைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் கிரெடிட் ஜீசஸ் கொடுத்துருவேன், நம்மளோட உழைப்பு. அது இந்த உழைப்பு நவீன் இருக்கனால இன்னும் மேலும் மேலும் நிறைய விஷயங்கள், நிறைய சீரியல்ஸ் மட்டும் இல்லாமல் படங்கள் எல்லாமே பண்ணணும். இல்லை சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்னோட இதுவே வந்துக்குன்னா நான் வந்து சினிமாவில் கூப்பிட்டு ஓரமாக நிற்க சொன்னாலும் போய் நின்றுவேன். வீட்டில் தண்டை சோறு சாப்பிட்டுட்டு உட்காரத்துக்கு பதில் பிரேமில் போய் ஓரமாக நிற்கிறது தப்பே கிடையாது. உழைப்பு அவ்வளோதான். ஸோ நவீன கிட்ட சொல்லப்பலாண்ணே, எனக்கு பெரிய கேரக்டர் சின்ன கேரக்டர்லாம் இல்லை, படம் பண்ணுவேண்ணா, கண்டிப்பாக பண்ணலாம் நவீன், கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படிதான். ஸோ நானே பேசுறதுக்கு பதில் நவீன் கொஞ்சம் பேசிட்டோம். இல்ல நான் அண்ணா பத்தி நான் சொன்னோம், எனக்கு சீரியல் பத்தி எந்த ஒரு நாலேஜுமே இல்லை, எனக்கு நடிப்பை பத்தியும் எந்த நாலேஜுமே இல்லாத டைம்ல ஒரு ஆல்ரெடி ஒரு பெரிய எக்ஸ்டாப்ளிஷான ஒரு ஆக்டரா இருக்காரு, அவர் அப்பவே இருந்தாரு. அவரோட சீரியல்ல நான் அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர்னும் போது நான் நிறைய யோசிச்சுட்டு போனேன், என்ன அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்க எப்படி நம்மள பேசுவாங்க அப்படின்ட்டு. ஆனா எதுவுமே இல்லாம என்ன ஒரு தம்பியா என்னை பக்கத்துல உட்கார வச்சுட்டு அந்த சீனை எப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அவ்வளவு விஷயம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சீரியல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு அவ்வளவு அட்வைஸ் எனக்கு தெரிஞ்ச அவர் அதை பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் இருந்த பொசிஷனுக்கு நான் சொல்றேன், ஏன்னா அந்த இடத்துல இருக்கும்போது அவர் வந்து என்கிட்ட வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நான் அந்த விஷயத்த அவர்கிட்ட இருந்து கத்துட்டேன். ஏன்னா அந்த ஒரு 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 ஈகோ கூட பார்க்காம அவர், ஏன்னா அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் முன்னாடி நான் போய் நிக்க போறேன் சீரியல்ல வந்து. அப்போ எனக்கு வந்து அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா எனக்கு முன்ன பின்ன பார்த்ததும் கிடையாது அவரை நான். ஆனா எனக்கு ஒரு அண்ணனா எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. நிறைய நான் இந்த மாதிரி சீரியல் பண்றேன்னு ஒரு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி கமிட் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு நாளைக்கு ஒரு இவிபியில வந்து அவரோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, எந்த போச்சு நான் தேடி போய் அண்ணன் கிட்ட போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்தேன், நான் ஹீரோ ஆனதுக்கு அப்புறமும். ஏன்னா நான் வந்து லைக் ஒரு ஆக்டர்னா எப்படி இருப்பாங்கன்றது நம்ம ஒரு இருக்கும் இல்லையா, ஒரு ஹீரோ அவங்க எவ்வளவு ஆட்டிடியூட் காட்டுவாங்களா, நமக்கு என்னென்னமோ இருக்கும் மைண்ட்ல. ஆனா அது எல்லாமே பிரேக் பண்ணவர் தான் அண்ணன் தான் இன்னி வரைக்குமே. அவர் இன்னைக்கு நாங்க 2 பேருமே ஒரே கம்பெனில தான் ஒர்க் பண்றோம். ஆனா அந்த ஒரு எதுவுமே இல்லாம அவர் ரொம்ப சிம்பிளா அன்னைக்கு என்ன எப்படி தம்பியா பார்த்தாரு, இன்னைக்கும் அதே மாதிரி தான் பேசுறேன். நான் அன்னைக்கு அவரை அண்ணனா நான் பேசணும், இன்னைக்கும் அவர்கிட்ட நான் அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா அதுதான் நீதான் கேளுமா. இல்லண்ணே, அதான் நவீன சொன்ன மாதிரி வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம், 2 பேரும் ஒரே பேனர்ல இப்போ தனித்தனி சீரியல் அப்படின்ற பண்றது விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. அது இவ்வளவு தூரம் ரொம்ப சக்சீடா போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒண்ணு இருக்குமா? நான் ஒரு விஷயம் சொல்ல, ஒரு சீரியல் சக்சஸ் ஆகுதுன்னா அது ஏன் சக்சஸ் ஆகுதுன்னே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நவீன் இப்போ பண்ணுற சீரியலில் ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க வந்து இந்த ஏற்காட்டு குளிரில் போய் ஜுரத்தோட அந்த ஐஸ் தண்ணியில் உளுந்து வாட்டர் ஃபால்ஸ் எல்லா ஆக்டர்ஸு டைரக்டரு ப்ரொடக்ஷன் டீமு எல்லாருமே வந்து ஒரு எலிஃபெண்ட்டோட இது வச்சு இன்னைக்கு இருக்கிற விஷயங்கள சீரியலில் வந்து நம்ம சிஜி இல்லாமல் குறை 1000 குறை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம். கமெண்ட்ல சில பேர் குறைலாம் போடுறாங்கன்னா குறை யார் வேணா சொல்லலாம், பட் அதுக்கு என்ன மெனக்கெடுதல் இருக்குன்னு தெரியும். நம்ம அது கொண்டு போய் நம்ம ஒரு படத்துக்கு கம்பேர் பண்ண முடியாது. படத்தோட பட்ஜெட் வேற, படத்தோட எடுத்துக்கிற டைம் வேற, அது வேற. ஆனால் ஒரு சீரியல் பண்ணும்போது இந்த ஒரு வாரத்துக்குள்ள நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் பண்றது ப்ரொடியூசருக்கும் பெரிய பேர்டனு, ஆக்டர்ஸ்க்கு ஒரு அவுடோர்னா எத்தனை மணிக்கு நான் கேள்விப்பட்டு அப்போ பண்ணும்போது தான் நவீனுக்கு ஜுரம். ஸோ எனக்கு வந்து இந்த மனோஜ் டாக்டர்கிட்ட கேட்டேன், செம்மையா இருக்கு சீக்வன்ஸு, இந்த யானைக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, சிஜிக்கெலாம் வந்து செகண்டுக்கு இவ்வளோ காசு, இதெல்லாம் வந்து நம்ம வந்து சினிமாவுக்கு செலவு பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் கஷ்டப்பட்டு இவங்க பண்ணாங்க. பட் ரேட்டிங் அந்த எபிசோட்ஸ் நான் எதிர்பார்த்தது பயங்கரமாக ரேட்டிங் வரும்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நார்மலான ரேட்டிங் தான் வந்துச்சு. எனக்கு அப்போ புரியல. அதுக்கப்புறம் ரீசெண்டா நம்பர் 1 இவங்க தொட்டாங்க. அப்ப பார்த்தா ஏதோ ஒரு சினிமா பாட்டை போட்டு உட்காந்த இடத்துல பாடிட்டாங்க. அப்பதான் நான் சொன்னேன், எதுக்கு ரேட்டிங் வரும் எதுக்கு ரேட்டிங் வராது நம்மளுக்கு தெரியாது. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருப்போம்.
அது போய் ரிசீவே இருக்காது. ஒரு விஷயத்த நம்ம அசால்ட்டா வந்து இது வரவே வராதுன்னு சொல்லிட்டு உட்காந்து பண்ணுவோம், அது வந்துடும். ஸோ சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம எது எப்போ ஹிட் ஆகும் எப்போ ஹிட் ஆகாது நமக்கு தெரியவே தெரியாது. அதான் நம்ம என்ன பண்ணோம், எப்போ வருதோ அது டே ஸ்லாட்டோ ஈவினிங் ஸ்லாட்டோ, அது நல்ல சீனோ கெட்ட சீனோ, அது யாரோட சீனா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம வேலையை பக்காவை பண்ணிட்டு போயிடணும். நம்ம அதில் குறையவே கூடாது. அது வரட்டும் வராட்டி போட்டோம், ரேட்டிங் வரட்டும், என்ன குருமா வேணா இருந்துட்டு போட்டோம். நான் இந்த சீன்ல என்னோட வேலையை ஒழுங்கா பண்ணுவேன், நான் ஒழுங்கா நடிப்பேன். இதுக்கு ரேட்டிங் வந்தாலும் பரவாயில்ல, வரலனாலும் பரவாயில்ல, யாருமே பார்க்கலனா கூட பரவாயில்ல, நான் என் வேலையை ஒழுங்கா பண்ணுவேன்னு மட்டும் நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம வந்து சர்வைவ் ஆகும். நான் ஆயிடுச்சு, எனக்கு இது வந்து 25வது வருஷம் இந்த ஃபீல்டில். நம்ம சர்வைவ் ஆகுதுன்னா இல்ல, இதுல நான் வந்து நிறைய கத்துக்கிட்டது நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வந்த டைம்ல என் கூட யாரும் நடிக்க மாட்டேன்னுவாங்க. ஏன்னா நம்மலாம் வந்து ஆணழகம் கிடையாது, நம்ம கூட நடிக்கிறதுக்கே யோசிப்பாங்க. ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. பட் நம்ம அப்ப நான் யோசிக்கும் போது நம்ம இதை நிக்கணும்னா நம்ம கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கும், நம்மளோட உழைப்பு, நம்மளோட நடிப்பு, அவ்வளவுதான். அது ஓவரா இருக்கு, அண்டரா இருக்கு, அதெல்லாம் காதுல வாங்கி. அண்ணன் வந்து இன்னி வரைக்கும் ப்ராம்ப்டிங் எடுக்க மாட்டாரு. இவர் பண்ண சீரியல்ல எதுலயுமே ப்ராம்ப்டிங் எடுத்தது இல்ல. எனக்கு அந்த விஷயம் நான் அண்ணன் கிட்ட வந்து கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். உண்மையிலே எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதெல்லாம் நாளை எப்படி நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆமா, அவரு படிச்சிருவாரு. அதே மாதிரி நான் இவரோட எபிசோட்ஸும் நான் பார்த்துட்டு நான் சொன்னேன், ஆனா நீங்க மட்டும் தானே அந்த கேரக்டரா பண்ணிருக்கீங்க. பாத்தீங்கன்னா எங்க 2 பேருக்கிட்ட என்ன ப்ராப்ளம்னா, அதான் இப்போ டக்குன்னு உண்மையை சொல்லிடுவோம். ஏன்னா இது ஒரு கேரக்டர், அவர் என்ன கேரக்டர்ன்றத மறந்து சில பேர் வந்து அவங்க அந்த மேக்கப் கான்சியஸ், காஸ்டியூம்ஸ் கான்சியஸ் அப்படி இருப்பாங்க. ஆனா அண்ணனும் சரி இப்ப நானும் சரி பெருசா மேக்கப் கான்சியஸ் யோசிக்க மாட்டோம். அந்த கேரக்டர் என்ன, அந்த கேரக்டர் எவ்வளவு மீட்டர் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அது பண்றதுதான். அண்ணன் எப்பவுமே வந்து அந்த அவரோட ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அவர் லைவா ப்ராம்ப்டிங் எல்லாம் போயிடுவாரு. அப்போ அவரு போடுற ஸ்லாங் எல்லாம் வந்து ப்ராம்ப்டிங்லேயே வராது. சோ அதனால அது போட்டுருவாரு. ஆனா அவங்க எல்லாம் அப்படியே ஸ்கிரிப்ட்ல இருக்கிறதே படிச்சிருவாங்களா, சோ தனியா தெரிஞ்சிரும். அண்ணன் மட்டும் அந்த லைவ்னஸ் இருக்கும். நான் அதையும் நான் போன் பண்ணி சொன்னேன், உங்களது மட்டும் தான் லைவா இருக்குது அப்படின்னு. நானும் நவீன் அடிக்கடி நாங்க ஃபர்ஸ்ட் அந்த தேவதை கண்டெயின் பண்ணும்போது எங்க 2 பேருக்கு தான் சீன்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு வந்து என்ன நம்மள மாதிரி ஓகே, இந்த பேக் ட்ராப் இல்லாம நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு பையன் வரான், சரி அந்த பையன் வரணும் அப்படின்னும் போது நிஜமானுமே நான் அன்னைக்கே வந்து நவீன் இவ்வளவு பெரிய ஆளா வந்துடும் எனக்கு தெரியும்டா அப்படின்லாம் வந்து நான் வந்து பொய்லாம் சொல்ல மாட்டேன். பட் நான் வந்து இதே திருட அதை பார்க்கும்போது அப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் திருப்பியும் சின்ன மருமகள் பார்க்கணும், ஓகே க்ரோத், ஓகே இதுக்கு அடுத்தது ஒன்றும் மேலே போகணும், ஒன்றும் க்ரோத் இருக்கணும். அது வந்து நிஜமாலுமே ஹாப்பி. கண்டிப்பான நிறைய விஷயம் சொன்னீங்க. எங்க எல்லாரும் நவீன் வந்து சீரியல்ல பார்த்துருக்கோம், படங்கள் பண்றாரு. அவரை பத்தி தெரியாத ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? நிறைய விஷயம் இதுல சொல்ல முடியாது, நல்ல விஷயம் சொல்றோம். அதாவது இன்பத்துல போக கூடாது. எங்க முதல் ப்ராஜெக்ட்லயே ஒரு சின்ன பிரச்சனை ஆகி நாங்க 2 பேரும் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போற லெவலுக்கு வந்துருச்சு. ஓகே, ஆமா, பேசிக்கா வந்து அண்ணன் மாதிரி தான் தம்பியும், நானும் ஷார்ட் டெம்பர்டு, கொஞ்சம் டப்புனு யாராவது கை வச்சு விட்டுருவேன், பலார்னு விட்டுருவோம். ஸோ அது என்ன ஏதுன்னு உள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாம். ஸோ அந்த இன்சிடென்ட் 2 பேருமே ஸ்பாட்ல எங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு ஜிப்சில வந்துச்சுன்னா பாத்துக்கோங்க. ஆமா, பட் எங்க பக்கம் நியாயம் இருக்கனால எங்களுக்கு ஒன்றும் ஆகல. ஸோ அது ஒரு இன்சிடென்ட். ஆனா அவர் என்ன தெரிஞ்சு நினைச்சிருந்தாருன்னா அவர் அந்த இதை விட்டு அவர் விலகி போயிருக்கலாம். ஆனா நீங்க அப்ப நான் என்ன யாருக்கும் தெரியாது, அப்ப இவர் தெரியும் போது நீங்க சரி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை இது பண்றாங்க. இல்ல நானும் இவங்க கூட தான் நிப்பேன் அப்படின்னு நின்றாரு. நான் யோசிச்சேன் ஒரு பக்கம், சப்போஸ் அண்ணன் போயிட்டாருன்னா நம்ம என்ன பண்றது, நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுவா, அவருக்கு ஃபேஸ் தெரிஞ்சது, அவரை வந்து விட்டுட்டாங்க, அவரு இது பண்றாங்க. அப்போ நான் இல்ல நானும் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு லாஸ்ட் வரைக்கும் அவரு நின்று போனோம். இது வந்து எந்த பழக்கமும் கிடையாது அந்த ப்ராஜெக்ட்ல தான். ஏன்னா அன்னைக்கு அந்த பிரச்சனையில நவீன் மேல எந்த தப்பும் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும்னு ஒருத்தங்க வந்து ஒன்று பண்ணும்போது உங்களுக்கு 4 பேர் தெரியும், எனக்கும் 40 பேர் தெரியும். பட் என்ன நியாயம் தர்மம் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி இன்ஸ்டன்ஸ்லாம் இருக்கு. அதே மாதிரி நவீனுக்கு வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா சிலம்பம் சூப்பரா பண்ணுவாப்ல. ஓகே, எனக்கும் சிலம்பம் ரொம்ப பிடிக்கும். நான் தான் வந்து இப்ப கூட சொல்லிட்டேன், இந்த தனம் சீரியல்ல என் கேரக்டர் வந்து சாகறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கேமியோ பண்ணி 2 பேரும் சிலம்பம் ஃபைட்லாம் பண்ணலாம் நாங்க ஆசைப்பட்டுருக்கிறோம். நாங்க ஆசைப்பட்டு அப்ரோச்சிடும். கண்டிப்பா நான் சீக்கிரமா நடக்கும்னு. இப்போ நிறைய விஷயம் நாங்க பார்த்துட்டு இருக்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னவா இருந்துச்சுன்னா, நீங்க அவரை பத்தி சீரியல் நடிக்கிறது எல்லா விஷயமும் தாண்டி
அவர் சின்ன சின்ன விஷயத்துக்கும் பயங்கரமா எஃபோர்ட் போறாருண்ணே. அதெல்லாம் பார்த்து நாங்களாம் நிறைய ரசிச்சிருக்கோம். அவர் ஒரு இப்போ சமீபத்துல அந்த புஷ்பா 2 ரீக்ரியேஷன்லாம் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போட்ட எஃபோர்ட்ஸும் பயங்கரமான எஃபோர்ட்ஸ்லாம் இருக்கும். எல்லாருக்கும் எஃபோர்ட்ஸ்க்கு நம்ம போறது எண்ட் ஆஃப் தி டே அதோட ரிசல்ட் ரெகக்னேஷன் மக்கள்கிட்ட போய் சேரணும், அதோட நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சில டைம் இது கிடைக்கும், சில டைம் இது கிடைக்காம போகும். இது எப்படி எடுத்துக்கணும்? இல்லைங்க, இப்போ இது நீங்க சொன்னீங்க, இதெல்லாம் நம்ம பண்றது முன்னாடி அவர் எல்லாம் நிறைய பண்ணிட்டாருங்க. அவரு சின்ன திரை பெரிய திரையெல்லாம் அவர் பாக்குறது இல்ல. இவர் ரோட்ல போய் அந்த வெயில் அவ்வளவு கொதிச்சுக்கிட்டு இருக்கு, அந்த வெயில்ல போய் ரோட்ல போய் படுத்துக்கிட்டு கம்போசிங் பண்ணு. ஆமா, என்ன பண்றேன் அப்படின்னு சரி கொஞ்சம் நிழல் வரும்போது அதுக்கப்புறம் போய் படுக்கலாம். ஆனா அவர் வந்து இந்த சீரியலுக்காக அப்படின்லாம் பாக்குறாரு, உழைப்பு ஃபுல் எஃபர்ட்டை போடுறாரு. இவங்களெல்லாம் பார்த்துதாங்க நானே பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா நமக்கு முன்னாடி இல்ல, அவர் இப்ப வரைக்கும் அதை பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இவர் நினைச்சிருந்தா சீனியர் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சட்டிலா வந்துட்டு போலாம். ஆனா அவர் இன்னி வரைக்கும் எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்காரு. நான் படங்கள் பண்ணும்போது சில பேரை பாக்குறேன். உதாரணத்துக்கு நான் வந்து தெரி படத்துல சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தாலும் அதுல வந்து நான் விஜய் சாரோட டெடிகேஷனை பார்த்தேன். அந்த டைலாக் அந்த சீனை வந்து ஒரு 100 வாட்டி அந்த டைலாக் மனசுல ஓட்டிட்டே இருப்பார். நேராக டேக்லாம் போய் அப்படியே நிற்கிறது கிடையாது. அவ்வளோ மைண்டில் அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணுவார். இன்னொன்று, இந்த இன்டர்வல் பிளாக் வந்து இந்த ஐலண்ட் கிரவுண்டில் எடுக்கிறாங்க. அவர் வந்து சேலஞ்ச் ரவுண்ட் ட்ராக் இது ஓகேவா. அந்த பிளாக் எடுக்கும் செம வெயில். நான் காளி வெங்கட் பிரதரு மொட்டராஜேந்திரன் கேரவானில் இருக்கிறோம். இவர் கேரவானுக்குள்ளே போக மாட்டேங்கிறாரு, வெயிலே நிற்கிறாரு. அவ்வளோ பெரிய ஹீரோ வெளியே நிற்கும் போது நாங்கள் கேரவானுக்குள்ளே போக முடியாது. என்னன்னா கொடை பிடிக்க மாட்டேங்கிறாரு. அவர் கொடைக்க பிடிக்காத போது நம்ம கொடை பிடிக்க முடியாது. ரெண்டாவது அவர் கொடையை அவர் தான் பிடிச்சிக்கிறாரு. ஓகே. ஸோ இந்த விஷயம்லாம் நான் எல்லாம் பார்க்குறேன். ஒரு அவ்வளோ பெரிய ஹீரோ, அவ்வளோ டெடிகேஷன். இப்போ அமரன் போகும்போது எந்த அளவுக்கு சிவகார்த்திகேயன் பிரதர் வந்து சிங்கிள் டேக்ல எவ்வளோ பெரிய டைலாக் இருந்தாலும் பேசுகிறேன். எத்தனை மணிக்கு ரெடியாகி ஸ்பாட்ல எத்தனை மணிக்கு வந்து நிற்கிறாங்க. அதுவும் அந்த காஷ்மீர் குளிரில் 5 மணிக்கு ரூம்ல இருந்து கிளம்புனா தான் 7 மணிக்கு லொக்கேஷனுக்கு போக முடியும். ஸோ நான் இவங்களோட டெடிகேஷன்லாம் பார்க்குறேன். அண்ட் மோர் ஓவர் அமரனோட டேரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி வந்து என்னோட ஃப்ரெண்டு. ஸோ அவர் படத்தில் வந்து இன்னொரு படத்துலையும் நான் ரங்கூண்டு நடிச்சிருந்தாலும் அவர் எல்லா படத்துலையும் நடிக்கணும்னு எனக்கு ஆசைன்னா அவர் அப்படி ஒருத்தரை மோல்ட் பண்ணுவார். நவீனும் நானும் அதான் பேசி, நவீனுக்கும் ஒரு படத்தில் நடிக்கணும்னு ஆசை. நவீன் இன்ஃபேக்ட் ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து கேட்டுருக்காப்ல. ஸோ எங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களே அப்படி இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு எஸ் சீரியல் ஆக்டர்ஸ்ல சில ஆக்டர்ஸ்ல பல ஆக்டர்ஸ் கொஞ்சம் பந்தா பண்ணுவாங்க. பட் அவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து மைண்டே எடுத்துக்கூடாது. இதை தான் ஒரு இன்டர்வியூல சொல்லி என் மாதிரி செம்ம காண்டாயிட்டாங்க. பட் அதுக்கு என்ன பண்ண முடியும், உண்மை அதுதான். அது என்னன்னா அவங்க பாசிங் கிளவுடா இருப்பாங்க. இன்னைக்கு அந்த சீரியல் நம்பர் 1ல இருக்கும், நாளைக்கு அவங்க இல்லாம போயிடுவாங்க. சஸ்டெயின் ஆகணும், இத்தனை வருஷம் இந்த இண்டஸ்ட்ரி இருக்கணும்னா எத்தனையோ நல்ல நடிகர் இருக்காங்க, சஞ்சீவ் எல்லாமே இருக்கான். ஆக்சுவலி நான் அதை தான் கேட்க வந்தேன். உங்ககிட்ட முன்னாடி பேசுறதுக்கு போதெல்லாம் நீங்க சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி எவ்வளவு நாளைக்கு சஸ்டெயின் ஆகி நிக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா பாசிங் கிளவுட்ஸ் அவங்க இருப்பாங்க, போயிடுவாங்க. இப்ப இருக்க ஆடிஷன் ப்ராசஸா இருக்கலாம், எல்லாமே வந்து மாறிட்டே வருது. அப்படின்னும் போது நீங்க வந்து நவீன முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த ஒரு உழைப்பு எஃபோர்ட் அவர் போடுறது அண்ட் ஒரு சீரியலுமே வந்து அவர் அப்படி அந்த ஒரு மெருகேத்தி கொண்டு மேல எடுத்துட்டு போறாரு இல்லையா, அதெல்லாம் எப்படி பார்த்து அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? எனக்கு இல்ல, ஆமா, நான் தான் சொல்றேன். பெரிய பிரச்சனை நாங்களாம் என்னன்னா, நாங்களாம் வந்து ரொம்ப வி ஆர் ஆல் சுமார் முஞ்சுகுமார்ஸ். ஓகேவா, எப்பவுமே சொல்றோம். ஸோ எங்களுக்கு என்னன்னா, பட் நாங்க இந்த மண்ணோட மூஞ்சி. நாங்க வந்து வெள்ளை வெளியேன்னு 6 அடியில வந்து கோட் சூட் போட்டு நிக்க முடியாது. நாங்க வந்து பாம்பேல இருந்து வரல, அடிக்கிற வெயில கோட்லாம் போட்டா நாங்க டிடிஆர் மாதிரி இருப்போம். எங்களுக்கு நாங்க இந்த மண்ணோட மூஞ்சி, நாங்க இப்படிதான் இருப்போம். இந்த மண் இதுதான் வந்து நவீனோட பிளஸ், இதுதான் என்னோட பிளஸ். சினிமாலே எல்லாத்தோட பிளஸ். நம்ம வீட்டு பையன் மாதிரி இருந்தான், அழகா இருப்பாங்க, ஹைட்டா இருப்பாங்க, வெள்ளையா இருப்பாங்க, அதெல்லாம் ஓகே, அது பொண்ணுங்களுக்கு வேணா பிடிக்கலாம். ஆனா ஆடியன்ஸுக்கு நம்ம வீட்டு பையன் அவருக்கு ஏகப்பட்ட கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவருக்கு இருக்கு அவருக்கு இல்ல, நம்மளுக்கு என்ன, நம்மளோட ஃபேன்ஸ் சொல்றதை விட ஃபேன்ஸ் வார்த்தை அட்மையர்ஸ் வெல் விஷஸ் ஓகே. அவங்க என்னன்னா, இப்ப வானத்தை போல பண்ணும் போது எல்லாருமே நிஜமாலுமே இப்படி ஒரு அண்ணன் எனக்கு இருந்தா எப்படி இருக்கும், அந்த ஃபீலை நம்ம கொடுத்துடணும். இப்ப யாரடி மோகினி பண்ணும் போது முத்துமாமானா ஓகே. ஸோ நம்ம அது இப்போ வந்து சிதம்பரம் பண்ணும் போதுனா நவீனுக்கு என்ன அது, இப்போ இதே திருடாதே போது ஒரு நெகட்டிவ் ஷேடோட பண்ணியிருப்பான், டஃபா பண்ணியிருப்பான். எல்லாமே பண்ண முடியணும் சிஸ்டர், அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. அது வந்து சில கேரக்டரோட மூஞ்சிக்கு தான் அமையும். நீங்க வந்து நவீனியோ என்னையோ சஞ்சீவியோ சில பேரை நான் சொல்லுவேன், எங்களை நீங்க போலீஸாவும் காட்டலாம், பொறுக்கியாவும் காட்டலாம், எங்களை இன்னசென்ட்டாவும் காட்டலாம், நாங்க எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகும். அதுக்கு என்னன்னா
ரொம்ப ஒரு காமனான ஒரு களிமண் மூஞ்சி, அவ்வளவுதான். அடடா. ஆனா சீரியஸா நீங்க சொல்லும் போது ஒரு கேரக்டர் அப்படி மைண்ட்ல ஓடுதுண்ணா. என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்களும் பண்ணிருக்கீங்க. நவீன் வந்து ஆடா ஆமா அப்படிங்கிற ஒரு feel இருக்கு. இப்ப நான் சொன்ன 3 சீரியல்லையே நேத்து தேடதுல நவீன் வேற மாதிரி இருப்பாப்ல, இதுல வேற மாதிரி இருக்காப்ல. ஸோ அது சிட்டி, இது கிராமம். ஸோ இதுதான் பெரிய பிளஸ். நவீன் கிட்ட நீங்க என்ன வேணா கொடுக்கலாம். நவீனை நீங்க போலீஸா பார்க்கலாம், நவீனை நீங்க ரவுடியா பார்க்கலாம், நவீனை நீங்க இன்னசென்ட்டா பார்க்கலாம். இந்த மாதிரி ஆக்டர்ஸ் வந்து சர்வைவ் ஆவாங்க, கன்ஃபார்மா சர்வைவ் ஆவாங்க லாங் டைம். பட் என்னோட ஆசை என்னன்னா சீரியலே இருந்துடக்கூடாது. சினிமாவுக்கு போனோம்னா நம்ம சினிமாக்கு நைட் ஷோ போனோம் இல்லை, போனோம்னா சினிமாவில் கேரக்டர்ஸ் பண்ணணும். கரெக்டான டைம் வரும்போது நவீன் சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோ ஆகணும். அதுக்கான எல்லா தகுதியும் நவீனுக்கு இருக்கு. இப்போ அண்ணன் சொன்னார் இல்லையா, அந்த ஏற்காடு விஷயம்லாம் வந்து பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மேக்கிங் வீடியோலாம் பார்த்தேன். இதே இடத்துல வேற யார் இருந்தாலும் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. முதல் ஷாட் எடுக்கும் போது 7-8 அடிக்கு பள்ளத்துல வந்து குதிக்க சொன்னாங்க. நான் குதிச்சேன். அதெல்லாம் நம்ம யோசிச்சு கேமரா கீழே இருக்கு, கிளிப் ஆகி விடுற ஷாட்டுக்கு நம்ம லோ ஆங்கில இருந்து எடுக்கணும்னால அந்த பள்ளம் ஆல்ரெடி இருந்ததுனால நாங்கள் குதிக்க சொன்னாங்க. அதெல்லாம் குதிச்சிட்டேன். என் பாடி வெயிட்டுக்கு என்ன ஆகுதுன்னா, அப்பர் பாடி வெயிட் அந்த புஷ்ல கீழே போட்டதுல கால் வந்து மசில் பிறண்டுருச்சு, திரும்பிடுச்சு. அதோட தான் உண்மையில ஓடினேன். ஃபுல் டே ஷூட்டிங்கும் அதோட தான் ஓடினேன். அண்ணன் சொன்ன மாதிரி உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு துபாய் போயிட்டு அந்த வழியோட தான் துபாய் நான் போயிட்டேன் ஃபேமிலியோட. திரும்ப அடுத்த 2 நாள் பேட்ச் ஒர்க் ஷூட் வந்தப்போ அந்த 2 நாள் வந்து எனக்கு சரியான உடம்பு சரியில்லை. அப்போ அந்த ஊத்து தண்ணி வருது இல்லையா ஏரியில இருந்து, அந்த ஃபால்ஸ்ல இருந்து வர தண்ணியை தான் அப்படியே ரெயின் எஃபெக்ட் போட்டு அதுலயே தான் இவ்வளவு தூரம் முக்க வச்சாங்க. அந்த தண்ணி அவ்வளவு ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். எனக்கு 2 இடத்துலயும் ஊசி குத்திருக்காங்க. அங்க ஏற்காடுல தான் ஊசி குத்தினேன், இன்ஜெக்ஷனே போட்டு வந்தேன். ஆனா பட் என்ன, நான் அதை பிரேக் பண்ணிட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நான் உட்காந்தேன்னா அன்னைக்கு சார்ஜஸ் எல்லாமே டபுள் ஆயிடும் அமௌண்ட். அது ஷூட்டிங் டேட்டே சினிமா கிடையாது, சினிமா வந்தாலும் அது பெரிய அமௌண்ட் ஆயிடும். பட் ஆனா அன்னைக்கு அவங்க போட்ட பிளானை முடிச்சாதான் அவங்க அடுத்தது திரும்ப கிளம்பி வர்றதுக்கு எல்லா ப்ராசஸும் இருக்கு. ரூம் செலவுல இருந்து அத்தனை டெக்னீஷியன்ஸ் எல்லாமே. ஸோ அதை பார்க்காம அதை முடிச்சாச்சு. அதுக்கான அவுட்புட் வருதோ இல்லையோ, நம்ம கொடுத்த வேலையை நம்ம செஞ்சோம். அதுதான் சொல்றேன். அதுக்கான அவுட்புட் ரேட்டிங்ல வரல, அதுக்கான அவுட்புட் ரேட்டிங்ல பார்த்தா வரல. எதுவுமே இல்லாம கீழே நம்ம உட்காந்துட்டு ஒரு பாட்டு பாடிட்டு அது ரேட்டிங் வந்துருது. அது நம்ம கெஸ்ஸே பண்ண முடியாது, நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நானும் நவீன் மட்டும் சொல்ல வரல, இந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில எங்களை மாதிரி எங்களை விட ரொம்ப அதிகமா கஷ்டப்பட்டு நல்லா பண்ற ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த டைம்ல நாங்க 2 பேரும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம், அவங்களை அப்ரிஷியேட் பண்றோம். இன்னும் எவ்வளவோ திறமைகளை வச்சுக்கிட்டு இன்னும் லைம் லைட்டுக்கு வர முடியாம, சினிமா விட்டுருங்க, சீரியல்லையே எங்களை விட டேலண்டடான பீப்புள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு கரெக்டான இது வரல. பட் நான் அவங்களுக்குலாம் என்ன சொல்லுவேன்னா, இப்படிதான் எனக்கும் இருந்துச்சு, இப்படிதான் நவீனுக்கும் இருந்துச்சு. நவீனோட சின்ன கேரக்டர் தான் நடிச்சாப்ல, நானும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் நடிச்சேன், சீரியல்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஸோ என்னன்னா ஓடுது, ரேஸ் இருந்துட்டே இருக்கு. ஜெயிக்கிறதுக்கு வயசுலாம் இல்லப்பா. அது என்ன மூஞ்சில சுருக்கம் வந்துச்சுன்னா அதுக்கு போய் காசு பண்ணிட்டு கொடுத்து அயன் பண்ணா வர முடியும்? ஒண்ணு போட்டோம், அதெல்லாம் அவசியமே கிடையாது. நீ அதெல்லாம் ஏன் பாக்குற, ஒழுங்கா நடிக்கிறானா பாரு, அவ்வளவுதான். நிறைய பேர் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய தம்பிங்க தங்கச்சிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஷார்ட் கட்ஸ்ல நிறைய பேர் வருவாங்க. எனக்கு சேனல் அவங்கள தெரியும், எனக்கு இவங்களை தெரியும், லொட்டு தெரியும், லொசுக்கு தெரியும், வந்த வேகத்துல கண்ண மூடி கண்ணத்துக்குள்ள போயிடுவாங்க. சக்சஸ் இருக்கும், அந்த சக்சஸ் அவங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்டா இருக்காது. இந்த மாதிரி உண்மையா உழைக்கிறவங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி எப்பவுமே இருக்கும். கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க. முக்கியமான விஷயம் இது பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் 2 பேரும் பண்ணணும்னு சொன்னீங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயத்த விட்டீங்க, ஹீரோன்ற வார்த்தையை விட்டீங்க. சோ போலீஸ் கேரக்டர், ரவுடி கேரக்டர் எதையும் தாண்டி ஒரு ஹீரோ கேரக்டர் கொடுத்தா கூட 2 பேரும் பண்ணணும். இல்ல நான் திருப்பி சொல்றேன், சீரியல் ஹீரோ கிடையாது, சீரியல் ஹீரோ கதை தான் ஹீரோ. இப்ப சினிமால சிவகார்த்திகேயன் சாரை போடுறீங்கன்னா அவருக்கு ஒரு பிசினஸ் இருக்கு, அவர்னால படம் விற்குது, விஜய் சார்னால படம் விற்குது, அவங்க ஹீரோ. ஓகேவா? இப்ப நவீனோ ஸ்ரீயோ நடிக்கிறனால இதை வந்து நீங்க விஜய் டிவி வாங்கிக்கிறோம், இல்ல அந்த டிவி வாங்கிக்கிறோம், இல்ல இந்த டிவி வாங்கிக்கிறோம், இல்ல பிரைம் டைம், அதெல்லாம் கிடையாது. கதை நல்லா இருந்தாதான். ஸோ அங்க போய் ஒரு ஆக்டரா நம்ம நிற்கும் போது இந்த மரியாதை எல்லாம் அந்த கதைக்கு தான் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம கொஞ்சம் பந்தாலாம் பண்ணாம மூடின்னு நடிப்போம்.
பட் நிஜமாலே வந்து பிஹைண்ட் தி சீன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி நிறைய ஒரு ரியாலிட்டி டோஸ் மாதிரி இருந்தது. நாங்க பாக்குற சீரியல் ஹீரோஸ் அப்படின்னு இல்லாம நாங்க பாக்குற கதைகளும் இல்லாம பின்னாடி என்ன நடக்குது, அதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, அண்ட் 25 years ஆஃப் ஸ்ரீ அண்ட் 10 years ஆஃப் மக்கள்நாயகன் நவீன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 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 பெரிய ஜேர்னியை நீங்க டப்புன்னு அப்படியே ஈஸியா அப்படியே முடிச்சிட்டீங்க. ரொம்ப அழகா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூண்ணா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் நிறைய விஷயம் எங்களுக்காக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கும் எங்க சார்பா ஆதன் சினிமா சார்பா 2 பேருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நீங்க 2 பேரும் சூப்பரா பண்ணீங்க. நீங்களும் பெரிய லெவலுக்கு வரணும். ஆதவன் டிவிக்கு என்னோட வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.